அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். டிசம்பர் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்ன அதிபதி சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் உங்கள் லக்னத்துக்கு வர்றார். ஏன் லக்ன பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கேன். பொறுமையாக இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் கேளுங்க. இங்கே உங்கள் லக்ன அதிபதி சுக்கிர பகவான் 19ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுங்க, உங்களுக்கான முதலீடு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தேவையற்ற வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ணுறது, தேவையற்ற செலவினங்களை சந்திக்கிறது, இது எல்லாமே தான் 12ஆம் இடம். அது மட்டும் இல்லை, முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு, வசதி இருக்கிறவங்க பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டு. எனக்கு வசதி இல்லை அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், பண வரவு பொருள் வரவு எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குது. கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு லிக்விட் கோர்ஸ் ஏற்பதற்கான வாய்ப்பு, யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, சொந்தமாக இடங்கடை வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, அல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களில் வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக ஏப்ரல் 14க்கு அப்புறம் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ஏப்ரல் 14க்கு அப்புறம் ரொம்ப கவனம். உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்லேயுமே ஏப்ரல் 14க்கு அப்புறமா கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அங்கீகாரம் நல்லா இருக்குது. கலைத்துறை கலைகள் 64, எந்த கலையில் இருந்தாலும் ஏர்னிங் நல்லா இருக்குது. வருமானங்கள், புகழ், அந்தஸ்து, சம்பாத்தியம் இது அத்தனையுமே இன்க்ரீஸாக இருப்பதற்கான வாய்ப்பு, கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் நிறையவே இருக்குது. தொண்டருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது அதிர்ஷ்டம், குறிப்பாக நம்ம எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய லாட்ரி ஏதாவது வாங்கினா, அதில் ஏதாவது தேருமானா வாங்கி பாருங்கள். கை தேருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. லாட்ரி மட்டும் இல்லை, ஏதாவது ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது ஒரு சூதாட்டம். கேசினோவும் சரி, இதுவும் சரி, சூதாட்டம் பண்ணி பாருங்கள். நார்மலாக எப்பயும் பண்ணுறது பண்ணுங்கள். உங்களுக்கான வருமானங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது இல்லாமல் எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள், லாட்ரியாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், நீங்கள் கோல்டு பாண்டு வாங்குறதா இருக்கட்டும், சில்வர் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே யூக வணிகங்கள் தான். இந்த யூக வணிகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை கூட்டும். ஸோ இந்த லாபம் வருமானங்கள் கூடுவதனால நீங்கள் ஏதாவது விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி லோன் எதுவும் போட்டு கடன் வாங்கி பண்ணாதீங்க. எப்பயுமே ரொட்டீனாக எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பணங்கள் வர்றதுக்கான ஒரு பக்கம் வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் இன்னொரு பக்கம் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய லக்னத்தை 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ஆக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் லக்ன அதிபதியும் பார்க்குறாங்க. அப்போ வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. பர்மனெண்ட் ஜாபோ, டெம்ப்ரவரி ஜாபோ,
ப்ரைவேட் கம்பெனியோ கவர்மெண்ட் சர்வீஸோ எது ஒன்றாக இருந்தாலும் ஜாப் பரவாயில்ல. பட் இந்த மாதத்தில் தான் நீங்கள் வேலையில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா சனி பகவான் உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். வேலை இருக்குது, பட் வேலையில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. நான் பெரிய கவர்மெண்ட் ஷாப்பில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கிரகங்கள் எப்பயுமே வலிமையானது. அவங்க ஏதாவது ஒரு வேலையை நம்மளை தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வேலையில் எஃபர்ட் கொடுங்க. யாரையும் பெருசாக நம்பி இந்த மாதம் இருக்காதீங்க. இந்த மாதம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. பிஸ்னஸில் எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் உண்டு. இந்த மாதமும் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை நல்லா இருக்குது. ஹாப்பி மேரிட் லைஃப் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு, நீங்களும் லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறாரு. அடக்கி வாசிங்க. இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, தாராளமாக ஆரம்பிங்க. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேன், 2-3 யூனிட் வச்சுருக்கேன், வெவ்வேறு இடத்துல பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். யாரெல்லாம் நான் பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு வருமானங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். லாக்கான பணங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ கவர்மெண்ட்டால் எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் செட் ஆவாங்க அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு இருப்பாங்க. அவங்களால உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எனக்கு மூத்த அக்கா இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, அண்ணன் இருக்கார் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களால் நன்மைகள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ உங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இந்த மாதம் தொடரும் அல்லது நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. அது மாதிரி மனநிலையெல்லாம் மாற்றுங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டால எச்சரிக்கையாக இருங்க. சூரிட்டி, செக்யூரிட்டி கொடுக்கல அடக்கி வாசிங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் முக்கியம். அது மட்டுமல்ல, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை, அதாவது மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே முழு முதற் கடவுள் விநாயகர், அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் குறையும். நல்லதொரு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையும். நன்றி, வணக்கம்.